ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி வேஸ் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா காலி டப்பா பாட்டிலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? தூக்கி போடுற ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம அதை ரீயூஸ் தான் பண்ண போகிறோம். இது வேஸ்ட் விம் லிக்விட் தாங்க. இது நம்ம விம் வாங்குவோம் இல்லைங்களா? அதை நம்ம தூக்கி போட வேண்டாங்க. இனிமேல் தூக்கி போடாமல் நம்ம என்ன பண்ணலான்னா, இது நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இது நம்ம நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு ஆயில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஆயில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாங்க. அதில் இப்போ பாருங்கள், நான் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம நம்ம விளக்குக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் தோசைக்கு தனியாக அது மாதிரி அதுக்குன்னு ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே இது மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை நம்ம தூக்கி போட வேண்டும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த மாதிரி நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுதோ நம்ம யூஸ் பண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா உங்களுக்கு நம்ம ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம விளக்கு ஊற்றணுன்னா நம்ம ஈஸியாக அப்படியே ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி டப்பாவை தூக்கி போடாதீங்க. இனிமேல் இந்த மாதிரி டப்பாவை தூக்கி போடாமல், பாட்டிலை தூக்கி போடாமல் அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா யூஸ் ஆகுங்க. இனிமேல் இந்த மாதிரி காலி பாட்டிலை தூக்கி போடாதீங்க. இது ஒரு நல்ல டிப் தாங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற இந்த மாதிரி சோப் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம தூக்கி போட வேண்டாங்க. இனிமேல் அதை தூக்கி போடாமல் அதை நம்ம கபோர்டில் இது மாதிரி வச்சிடலாங்க. இது மாதிரி துணியெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த கபோர்டில் வச்சிட்டோம்னா உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். பூச்சி எறும்பெல்லாம் வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி கபோர்டில் இந்த மாதிரி கபோர்டு நடுவில் இந்த மாதிரி இப்படி சொருகி வச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூச்சி எறும்பு இதெல்லாம் வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் இது மாதிரி நம்ம காலையில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா டென்ஷனே இல்லாமல் வேலை பார்க்கலாங்க. இந்த பாருங்கள், இது குழந்தைங்க காலையில் போட்டு போகிற யூனிஃபார்ம் தாங்க. இப்போ நாளைக்கு என்ன யூனிஃபார்மோ அதை நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அவங்க அதுக்கு போடுற இது மாதிரி ஸ்லிப் இன்னர்ஸ் எடுத்து வச்சிடலாங்க. அப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கர்ச்சீஃபு, அப்புறமா சாக்ஸு, அப்புறமா ரிப்பன் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எடுத்து செட்டாக எடுத்து நம்ம ஒரு இடத்துல அடுக்கி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு காலையில் தேடவே வேண்டாங்க. இது மாதிரி டென்ஷனே இல்லாமல் அவங்களே இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா அவங்களே ஈஸியாக எல்லாமே போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி நம்மளும் காலையில் எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ நாளைக்கு வேணுங்கிறத இப்போ இன்றைக்கே நம்ம நைட்டு படுக்கும் போது எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக அவங்க டென்ஷனே இல்லாமல் நம்மளையும் டென்ஷன் படுத்தாமல் ஈஸியாக போட்டுட்டு போயிடுவாங்க. இது ஒரு நல்ல டிப் தாங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் இந்த மாதிரி நம்ம ஷூ போட்டு போவாங்க இல்லைங்களா குழந்தைங்க? அப்போது இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா அப்படியே ஷூ அப்படியே ஈரமாக கொண்டுட்டு வருவாங்க. நம்ம அடுத்த நாள் மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு உடனே காயணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வேஸ்ட் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி 2-3 அப்படி கசக்கிக்கோங்க. கசக்கிட்டு இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக இருக்கிற அந்த ஈரத்தையெல்லாம் அது எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் 2-3 நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ அது உள்ளே இருக்கிற ஈரத்தையெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு ஷூ நல்லாவே ட்ரையாகவே நல்லா காஞ்சிருக்குங்க. மழை காலத்துக்கு இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவோட நம்ம உங்களை பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.